இந்த 3 டேஸ் கவுண்டிங் வந்து எதுக்காக நான் ஆரம்பித்தேன்னா, என்னோடய லைஃப்பில் வந்து நான் எப்படி முன்னேறி வந்தேன், எப்படி இந்த ஃபேஷன் டிசைனிங் ஆரம்பித்தேன், என்னோடய டர்னிங் பாயிண்ட் சொல்ல தான் நான் வந்து விரும்புகிறேன். எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. நாங்கள் மொத்தம் 6 பேர். சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் தாங்க நான் படித்தேன். நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலைனால என்னை வந்து ஒரு நல்ல வரன் வந்ததுனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பா விருப்பத்துக்காக தான் நான் டெய்லரிங் படித்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால நான் வந்து அதை ஒரு மைனஸாக எடுத்துக்காமல், நமக்கு தான் டெய்லரிங் தெரியுமே, வீட்டிலேயே ஒரு தையல் மிஷின் வாங்கி நம்ம ஏன் ஒரு ப்ளவுஸ்லாம் தைச்சி தரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப நல்லாவே போச்சு. நிறைய பேர் ஆர்டர் கிடச்சிது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அப்புறம் என்னங்க, உடலும் நீயே உயிரும் நீயேன்னு நிறைய வந்து காசு பணம் இருந்தால் சொல்லவா வேணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியில் போகிறது, அவங்க கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறது, கோவில்களுக்கு போகிறது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, உனக்கு தான் நிறைய கஸ்டமர் இருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்கு ஒரு சீட்டு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த அட்வைஸில் வந்து நானும் வந்து என்ன பண்ணேன்னா சீட்டு பிடிக்க ஆரம்பித்தேன். அதுவும் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. போக போக கொடுக்கல் வாங்கல் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. சுற்றி இருந்தவங்க கிட்ட ஒரு நல்ல மரியாதை, என் குடும்பத்தை நானே பார்த்துக்கிற அளவுக்கு எனக்குள்ளே ஒரு தைரியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. நான் யாரை உடலும் உயிரமாக நினச்சோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தாங்க நல்லா தான் பழகுறாங்கன்னு நினச்சேன். என்னை சீட்டு பிடிக்க சொன்னதே அவங்க தேவைக்காக தான் சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. அவங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு 4 சீட்டுமே அவங்களே எடுப்பாங்கன்னு எடுத்துட்டும் கட்டவே இல்லை. அதை நான் எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் கட்டவே இல்லை. என்னோடய சுயமரியாதைக்காக நான் வெளியில் வட்டிக்கு வாங்கி சீட்டு பணத்தை செட்டில் பண்ணேன். வட்டிக்கு வாங்கி கட்டிட்டேங்க. நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட அவமானங்கள் அளவே இல்லை. நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். நானாக இப்படி இருக்கிறேன்னு நினச்சிட்டு அவங்க பண்ண துரோகத்தையும் என்னால் மீண்டு வரவே முடியல. என் மூளையும் துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு இருட்டுக்குள்ளே போன மாதிரி ஆகிட்டேன். என்னால் எதுவுமே செய்ய முடியல. வெளியில் சுற்றி கடன் வாங்கியாச்சு. இந்த மாதிரி நிலைமை எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா இருக்குது, இல்லை இதை கேட்குற நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு மூலமாக, உங்களுக்கு வேறு யார் மூலியமாக நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். நான் இதில் இருந்து எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன். தேங்க்யூ.